இது என்ன மருந்து? ஒன்ட்ரென்செட்ரோன் எனப்படுவது மயக்கம் மற்றும் வாந்திக்கு சிகிச்சையளிக்க பயன்படுத்தப்படும் ஒரு மருந்தாகும். மருந்து தொடர்பில் என்ன பிரச்சினை ஏற்பட்டது? கடந்த 12ஆம் தேதி கண்டி தேசிய வைத்தியசாலையிலிருந்த நோயாளிகளுக்கு இந்த மருந்து பயன்படுத்தப்பட்டதை அடுத்து சிக்கல் நிலைமை உருவானது. அதன் பின்னர் நோயாளிகளின் இரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதுடன் தடுப்பூசிகளில் நுண்ணுயிரிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து ஒன்ட்ரென்செட்ரோன் மருந்தை பயன்பாட்டிலிருந்து நிறுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எவ்வாறாயினும் தேசிய தொற்று நோயியல் நிர்வாகத்தில் உயிரிழந்த 2 நோயாளிகளுக்கு இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டிருந்தமையினால் அந்த மரணத்துக்கும் தடுப்பூசிக்கும் இடையில் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. මෙම පළවෙනි රෝගියා අවුරුදු 38ක් වයස ඇති ඩෙන්ගු முதலாவது நோயாளி அவருக்கு 38 வயது. டெங்கு நோய் உறுதிப்படுத்தப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர். அவருக்கு வாந்தி ஏற்பட்டதால் பிரச்சனைக்குரிய ஒன்டெஸ்டரோன் தடுப்பூசியை பெற்றுக் கொடுத்துள்ளோம். அதன் பின்னர் ஏற்பட்ட நிலைமைகளை அடுத்து 12ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை காலையில் அவர் உயிரிழந்தார். பிரேத பரிசோதனையில் அவருக்கு டெங்கு நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மீண்டும் 13ஆம் தேதி தேசிய தொற்று நோயியல் நிர்வாகத்தில் 12-15 அளவில் மற்றொரு நோயாளி அனுமதிக்கப்பட்டார். காய்ச்சல் மற்றும் வாந்தி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தே அவர் அனுமதிக்கப்பட்டார். வாந்தி நிலைமை சரியானதன் பின்னர் தேசிய தொற்று நோயியல் நிர்வாகத்திலிருந்து சிகிச்சை பெற்று வெளியேறினார். வெளியேற முற்பட்ட சந்தர்ப்பத்தில் மீண்டும் அவருக்கு நோய் ஏற்பட்டமையால் அதே வைத்தியசாலையில் அவர் மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அந்த நோயாளி 14ஆம் தேதி காலை 6 மணி அளவில் உயிரிழந்துள்ளார். இந்த 2 நோயாளிகளின் உயிரிழப்புக்கான காரணம் ஒன்டெஸ்டரோன் எனப்படும் தடுப்பூசியா அல்லது அவர்களின் உயிரிழப்புக்கு வேறு காரணங்கள் அமைந்திருக்கின்றதா என்பது தொடர்பில் இதுவரையில் முழுமையாக உறுதிப்படுத்தவில்லை. අපි තාම 100%ක් නිවැරදිව අපි සැකහැර අපි හොයාගෙන නැහැ. மருந்தை தயாரித்த நிறுவனத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? දැනට භාවිතයේ පවතින ඉන්ජෙක්ෂන් අවස්ථා 3ක රට ගෙනලා තියෙනවා. 2021 தற்போது பயன்பாட்டில் உள்ள தடுப்பூசிகள் 3 சந்தர்ப்பங்களில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி வைத்திய விநியோக பிரிவு தடுப்பூசி ஆன் பார்மசி நிறுவனத்தினால் டிடிசி ஊடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் மார்ச் மாதமும் ஜூலை மாதமும் 2 பிரிவுகளாக தடுப்பூசி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்னர் 2022ஆம் ஆண்டு மற்றும் ஒரு முற்பதிவு செய்யப்பட்டுள்ளது. சைரோன் ட்ரக்ஸ் அண்ட் பார்மசியூட்டிக்கல் நிறுவனம் அந்த முற்பதிவை செய்துள்ளது. 2024ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி மற்றும் ஒரு விலைமனு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மருந்து விநியோக பிரிவின் Y பிரிவு அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதிக்கும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கும் இடையிலான கொள்முதல் செயற்பாடு நடைபெற்றுள்ளது. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மான் பார்மசியூட்டிக்கல் நிறுவனத்திற்கும் இதனை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 2,50,000 தடுப்பூசிகள் கிடைத்துள்ளன. இதில் சில தடுப்பூசிகளில் மாத்திரமே பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. முதலாவது கையிருப்பில் 2 தடுப்பூசிகளிலும் 2வது கையிருப்பில் 2 தடுப்பூசிகளிலும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதியே மான் பார்மசியூட்டிக்கல் நிறுவனம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கு 5 வருடத்துக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் இந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொள்முதல் செயல்முறையும் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. මේ NMR එකේ ලියාපදිංචි වෙච්ච සමාගමක් ප්‍රසම්පාදන ක්‍රියාවලිය නිසියාකාරව සිදුවෙච්ච එකක්.